கூட்டணி பற்றி பேச வேண்டாம் என மாவட்ட செயலாளர்களுக்கு இபிஎஸ் அறிவுரை என்ற அண்மை தகவல் நாம் பார்த்து வருகிறோம். கூட்டணி பற்றி கவலைப்பட வேண்டாம் எனவும் அது தானாக நடக்கும் என இபிஎஸ் கூறியதாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் கூட்டணி பற்றி பேச வேண்டாம் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, என்னென்ன அறிவுரைகளை இபிஎஸ் கொடுத்திருக்கிறார்? வணக்கம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது என்று சில தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதில் அதிமுக கூட்டணியை பற்றி மாவட்ட செயலாளர்களோ முன்னாள் அமைச்சர்களோ தலைமை கழக நிர்வாகிகளோ யாரும் வெளியில் பேச வேண்டாம், பேட்டிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். கூட்டணியை பொறுத்த வரையிலே அது தானாக நடக்கும், நல்லபடியாக நடக்கும். அந்த கூட்டணி விவகாரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். கட்சியினுடைய உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு தேவையான பணிகளை மட்டும் நீங்கள் முழு வீச்சிலே செய்யுங்கள். இனி ஓய்வெடுப்பதற்கோ மற்ற விஷயங்களுக்கோ நேரம் கிடையாது. மிக மிக குறுகிய காலம்தான் இருக்கிறது. எனவே கவனத்தோடு கட்சி பணியை ஆற்றுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இது தவிர எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் சிறப்பு அந்த திருத்தம் சம்பந்தமான பணிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும், இந்த பணிகளின் போது இரட்டை பதிவு, அதாவது ஒருவருக்கே 2 அல்லது 3 இடங்களில் அந்த வாக்குரிமை இருந்தால் அவற்றை கண்டறிந்து நீக்க வேண்டும். உங்கள் பகுதிகளில் இறந்தவர்கள் இருந்தால் அவர்களை கண்டறிந்து நீக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கு ஐடி விங் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆகியோர் அந்த பணிகளை மேற்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவற்றை அருகிலிருந்து பார்த்து கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த எஸ்ஐஆர் பணியை மட்டும் மிக சரியாக செய்துவிட்டாலே கள்ள ஓட்டுகள் குறைந்துவிடும். அப்படி ஜெனியூன் வாக்குகள் அது மட்டும் கிடைத்தால் போதும், அதிமுக எளிதாக வெற்றி பெறும் என்று இபிஎஸ் இந்த கூட்டத்தில் பேசியதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதிமுக நிர்வாகிகள் பொறுத்தவரையிலே இந்த பூத் கமிட்டி பணிகளை சரிவர கவனித்து வந்தால் வெற்றி நமக்குத்தான். எனவே களத்தில் வெற்றிக்கான வாய்ப்பு நன்றாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் தேவையானதாக இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் அதிமுகவினர் உட்கட்சி அந்த பூசல் என்பது இருக்கின்றது. கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் சில மனக்கசப்புகள் இருக்கிறீர்கள். அவற்றை எல்லாம் நீங்களே சரி செய்து உடனடியாக கட்சியை ஒற்றுமையோடு வலிமைப்படுத்துவதற்கான அந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பூத் கமிட்டி பணிகளையும் எஸ்ஐஆர் பணிகளையும் தீவிரமாக கண்காணித்து செயல்படுத்த மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.